இன்றைய தினம் நாம் அறிந்து கொள்கிற ஒரு சிறப்புமிக்க ஒரு நபித்தோழர் சிறு வயதிலேயே தன்னுடைய 2 கண்களையும் இழந்து ஒரு அனாதரவாக வளர்க்கப்பட்டு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஆரம்ப காலகட்டத்தில் அஸ்ஸாபிகூனல் அவ்வலூன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆரம்பத்தில் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் என்று மக்காவினுடைய ஆரம்பகால மக்களை குறித்து அல்லாஹ் சொல்கிறானே, அந்த மக்காவிலேயே தன்னுடைய சிறு வயதில் கண்பார்வை இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த மாமனிதர் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு மக்காவிலேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வாழ்க்கையை துவக்கினார் என்று அவருடைய வாழ்க்கை வரலாறு ஆரம்பமாகிறது. யார் அந்த மாமனிதர் என்றால், அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் என்ற அந்த நபித்தோழர். அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதர சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் இந்த இஸ்லாமிய பிரச்சாரத்தை பொதுமக்களிடத்திலே எடுத்துச் சொல்லி அதில் பல அல்லாஹ்வுடைய நாட்டத்திற்கு இணங்க அவனுடைய நாட்டத்தின்படி ஒரு சில தோழர்களெல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு மக்காவில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய பிரச்சாரத்தை துரிதப்படுத்துகின்ற அந்த ஆரம்ப காலகட்டத்தில் குறைஷிகளுடைய பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் ஒரு இடத்திலே அமர்ந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆள் அனுப்பி அழைத்து வருகிறார்கள். அந்த கூட்டத்திலே யார் இருந்தார்கள் என்றால், உத்பா, ஷைபா, அபூ ஜஹில், இப்னு ராபியா, அம்ர் இப்னு ஹிசாம், உமையா இப்னு கலப், வலீத் இப்னு முகீரா, இவர்களெல்லாம் பத்ர் போரை தலைமையேற்று நடத்திய குறைசி தலைவர்கள். பிலால் அவர்களையும் அம்மார் அவர்களையும் எல்லா நபித்தோழர்களையும் சொல்லனா துன்பங்களுக்கு ஆளாக்கியவர்கள் இவர்களெல்லாம். இவர்கள் ஒரு கட்டத்தில் அழைத்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். ஏனென்றால் முஹம்மது அவர்கள் இறை தூதராக இருந்திருந்தால் ஏன் பெரிய பெரிய குடும்பத்தார்கள் பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் ஏன் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை? அவர்களெல்லாம் ஏற்றிருக்க வேண்டுமே என்று மக்கள் எல்லாம் பாரம்பரியத்தையும் குடும்ப பெருமையையும் பேசிக்கொண்டிருந்த காலம். எல்லா தலைவர்களும் ஓரிடத்திலே அமர்ந்து அவர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்திக்கிறார். அந்த தலைவர்கள் மட்டுமே இஸ்லாமிய மார்க்கத்தை அன்றைக்கு ஏற்றிருந்தால் குடும்பம் குடும்பமாக, கோத்திரம் கோத்திரமாக, தாயிஃப், அபிசீனியா போன்ற பல பகுதிகளிலே இருக்கிற பெரிய பெரிய குடும்பத்தார்கள் எல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்தை இலகுவாக தழுகியிருப்பார்கள். இவர்களின் மூலம் இஸ்லாம் வளர வேண்டும் என்கிற ஒரு தொலைநோக்கு பார்வையோடு அல்லாஹ்வின் மீது தவக்கல் வைத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்கிறார். இந்த தலைவர்களிடத்திலே போகும் பொழுது அவர்களெல்லாம் என்ன சொல்கிறார்கள் என்றால், முஹம்மது அவர்களே, இந்த மார்க்கத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், உம்மிடத்தில் இருக்கிற திருக்குரானை நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம், ஆனால் இஸ்லாத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டால் நீங்கள் எங்களுக்கு தர வேண்டிய அந்தஸ்து, தொழுகையில் நாங்கள் தனியாக நிற்க வேண்டும், எங்களோடு நீங்கள் தனிமையிலே அமர்ந்துதான் ஆலோசனை நடத்த வேண்டும், எங்களுக்கென்று உயர்வான அந்தஸ்து எந்த காலகட்டத்திலும் தரப்பட வேண்டும், அப்படியானால் நாங்கள் இந்த மார்க்கத்தை பற்றி ஆலோசனை செய்வோம். நாங்கள் அமர்கிற கூட்டத்தில் பிலால் இருக்கக்கூடாது, அவர் எங்களுடைய அடிமை,
நாங்கள் அமருகிற கூட்டத்தில் அம்மார் இருக்கக்கூடாது, அவருடைய குடும்பமே அடிமை. நாங்கள் அமருகிற கூட்டத்தில் சாமானியமானவர்களெல்லாம் இருக்கக்கூடாது, அவர்களெல்லாம் எங்களுக்கு கீழ் உள்ளவர்கள். அவர்களையும் எங்களையும் நீங்கள் சரிசமமாக நடத்தக்கூடாது, நடத்த மாட்டேன் என்று நீங்கள் வாக்கு தருவதாக இருந்தால், எங்களுடைய சபைக்கு அவர்கள் வரக்கூடாது என்று நீங்கள் வாக்கு தருவதாக இருந்தால், நாங்கள் இந்த மார்க்கத்தை ஆலோசிக்கிறோம், யோசிக்கிறோம் என்று பேசுகிறார்கள். இப்படியெல்லாம் கும்ப பெருமையும் கோத்திர பெருமையும் உயர்வு தாழ்வும் கற்பிக்கிற எண்ணம் அவருடைய உள்ளத்திலே இருந்தாலும், மார்க்கத்திற்கு வந்த பிறகு, திருக்குரானை ஏற்ற பிறகு, அல்லாஹ்வை குறித்தும் மறுமையை குறித்தும் அவர்களை எப்படியாகினும் திருத்தி எடுப்போம் என்கிற ஒரு நம்பிக்கை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு, இவர்களின் மூலம் பெரிய பெரிய குடும்பத்தார்களெல்லாம் இஸ்லாத்தில் இணையப் போகிறார்கள் என்கிற ஒரு ஆர்வம், இவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டால் தன்னுடைய தோழர்களுக்கு இழைக்கப்படுகிற கொடுமைகள் துன்பைகள் நிற்கப்படும், இவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டால் பகிரங்கமாக தன்னுடைய தோழர்கள் மக்கத்து பெருவீதியில் இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்துச் சொல்ல இயலும், இந்த பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டால் மக்காவிலேயே ஒரு இறை இல்லத்தை புனிதமிக்க காபாவை நாம் வென்றெடுத்து அங்கேயே கூட இறை வழிபாடு நடத்த முடியும் என்கிற பரந்த நோக்கத்தோடு, தொலைநோக்கு பார்வையோடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்து அவருடைய கருத்துக்களை கேட்டுக்கொண்டிருந்த நேரம்தான் அந்த நேரம். கண் தெரியாத இந்த அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் அல்லாஹ்வுடைய தூதர் எங்கே இருக்கிறார் எங்கே இருக்கிறார் என்று பார்த்து பார்த்து அவருடைய குரலை மட்டுமே கேட்டு கேட்டு அவரோடு அமர்ந்து அல்லாஹ்வுடைய ஆயத்தையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொன்மொழிகளை மட்டுமே கேட்டு கேட்டு மார்க்கத்தை வளர்த்து கொண்டவர் தான் அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம். அல்லாஹ் அவருடைய கண் பார்வையைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அகற்றினானே தவிர, உள்ளத்தில் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த அந்த வெளிச்சம், உள்ளத்தில் அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கிய அந்த ஜோதி எந்த அளவுக்கு பிரபல்யம் அடைந்தது என்பதை இந்த உரையினூடாக நீங்கள் அறிந்து கொள்ளப் போகிறீர்கள் இன்ஷா அல்லாஹ். அன்பார்ந்த சகோதரர்களே, பொதுவாகவே அல்லாஹ்வுடைய ஒரு ஏற்பாடு, அல்லாஹ் அடியார்களுக்கு ஏதாவது ஒரு குறைகளை இந்த உலகத்தில் ஏற்படுத்தினால், உதாரணத்திற்கு கண்களை அல்லாஹ் போக்கினால் அவருடைய ஞாபக சக்தி, புரிந்துணர்வு, புரிந்து கொள்ளுதல், இப்படிப்பட்ட சக்திகளை எல்லாம் அல்லாஹ் அதிகப்படுத்தி விடுவான். அவருடைய செவிப்புலன்களை எல்லாம் அல்லாஹ் கூர்மையாக்கி விடுவான். நீங்கள் எங்காவது கேள்விப்பட்டதுண்டா சோர்களே, வீதிகளிலே நடக்கிற பொழுது ஏற்படுகிற விபத்துகள், எங்காவது விழுந்து மரணிக்கின்ற மரணச் சம்பவங்கள், இதில் பாருங்கள், கண் பார்வை உடையவர்களை காட்டிலும் கண் பார்வை அற்றவர்கள் மிக மிக குறைவானவர்களாகத்தான் இருப்பார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு அந்த அளவுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பார்வை இல்லாவிட்டாலும் செவிப்புலன்களையும் புரிந்துணர்வையும் உள்ளத்திலே ஆழப்பதிகின்ற சிந்தனைகளையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இருப்பதை காட்டிலும் அளவுக்கு அதிகமாக அல்லாஹ் ஆக்கிவிடுவான். என்ன காரணம்? அது இருந்தால்தான் அவர்கள் உயிர் வாழ முடியும் என்பதற்காக வேண்டி. அப்படி அதிசயத்தக்க ஒரு மாமனிதர் தான் இந்த அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம். நடந்து கொண்டே இருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் குறைசி தலைவர்களை சந்திக்க சென்றார். எங்கு சென்றார்? காபாவுக்கு சென்றார். கேட்டு கேட்டு விசாரித்து 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 ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபைக்கு வந்து, யா ரசூலல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ், எனக்கு மார்க்கத்தை கற்றுத்தாருங்கள் யா ரசூலல்லாஹ் என்று தேடி 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 கண்டுபிடித்து வந்து சபைக்கு வந்து விட்டார். சபையிலே உத்துபாவும் சைபாவும் அபூஜஹலும் உமையாவும் என்ன பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்றால், நாங்கள் பேசும் பொழுது இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் எங்களுடைய சபைக்கு வரக்கூடாது என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். என்ன ஒப்பந்தம் அங்கே நடைபெறப் போகிறதோ அந்த ஒப்பந்தத்திற்கு மாற்றமாக தெரிகிறார் அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம். அவருக்கு என்ன தெரியும்? அவர் ஒரு கண் தெரியாதவர். அல்லாஹ்வுடைய தூதருடைய குரலை கேட்டவுடனே ஓடி வந்து மார்க்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி விரைந்து ஓடி வருகிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நேரத்தில் தன்னுடைய தோழர் வந்திருக்காமல் இருந்திருக்க வேண்டுமே என்று சொல்லி முகத்தை மாற்றிக்கொள்கிறார். சலாத்திற்கு பதில் சொல்லாத ஒரு நிலை உருவாகிறது. முகத்தை திருப்பிக் கொள்கிறார். இதெல்லாம் பாவம் நம்முடைய அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் அவர்களுக்கு தெரியாது. தான் வந்தது தூதருக்கு பிடிக்கவில்லை என்றோ,
தான் வந்தவுடனே அல்லாஹ்வுடைய தூதருடைய முகமெல்லாம் மாறிவிட்டது என்றோ பார்க்க முடியாதவரால் அவர் பாட்டு யதார்த்தமாக அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ், மார்க்கத்தை கற்றுத்தாருங்கள் யா ரசூலல்லாஹ், பதில் வராத காரணத்தினால் திரும்ப திரும்ப சலாம் சொல்லிக் கொண்டு அங்கேயே நின்று கொண்டிருக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகமெல்லாம் மாறி முகத்தை திருப்பி ஒரு வேண்டா வெறுப்பாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடக்கிறார்கள் அன்பார்ந்த சோர்களே. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்தான் தெரியுமா? 80வது அத்தியாயம். அபஸ வதவல்லா அன்ஜா அகுல் அமா வமா யுத்ரீக லஅல்லஹு யஸக்கா அவு யذكரு ஃபதன்ஃபஅஹு ذிக்ரா அம்மா மனிஸ்தஅனா ஃபஅன்த லஹு தஸத்தா வமா அலைக அல்லா யஸக்கா வ அம்மா மன் ஜாஅக யஸ்ஆ வஹுவ யஹ்ஸா ஃபஅன்த அன்ஹு தலஹா. ஒரு கண் தெரியாத அந்தகர் வந்த பொழுது முகத்தை கடுகடுத்து கொண்டு திருப்பி விட்டாரே, அப்படி அவர் நடந்திருக்காமல் இருந்திருக்க வேண்டுமே. யார் அவர்? இறையச்சத்தால் நிரம்பி வழிந்தவர், மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி ஓடோடி வருந்தவர். ஆனால் நபியே, நீங்கள் யாரிடத்தில் பேசுகிறீர்கள் தெரியுமா? மார்க்கத்தை கிண்டலும் கேலியும் செய்து மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு சொல்லனா துன்பங்களை கொடுத்து நேர்வழியே பெறாமல் பொழுதுபோக்குக்காக வேண்டி அமர்ந்து கொண்டிருக்கிற, உள்ளத்தில் இஸ்லாம் இல்லாத, உள்ளத்தில் அல்லாஹுவை பற்றியுள்ள ஒரு அச்சமே இல்லாத அவர்களுக்கு நேரம் ஒதுக்கி நீங்கள் பேசுகிறீர்கள். உள்ளத்தில் ஈமான் நிறைந்து தக்குவாவோடு இறை அச்சத்தோடு மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி ஓடோடி வந்தாரே, அவரை நீங்கள் புறக்கணித்து விட்டீரே. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுக்கிற ஒரு நற்சான்றிதழ். தக்குவா உடையவர், இறை அச்சமுடையவர், மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி ஓடோடி வந்திருக்கிறார் என்று இறை செய்தி இறங்குகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்பதற்கும் இந்த திருக்குர்ஆன் அல்லாஹ்வுடைய ஆயத் என்பதற்கும் மிகப்பெரிய ஒரு சான்று இந்த ஒரு அத்தியாயம். தன்னை கண்டித்து, தன்னுடைய நடவடிக்கையை கண்டித்து இறக்கப்பட்ட அத்தியாயம் இந்த அத்தியாயம். வெளியே சொன்னால் தன்னுடைய நன்மதிப்பு குறையும். இறை தூதராகிய என்னை கண்டித்தே ஒரு இறைவசனம் இறக்கப்பட்டிருக்கிறது என்றால் மறைத்திருக்க வேண்டும். அது அல்லாஹ்வுடைய தூதருடைய சொல்லாக இருந்தால், அல்லாஹ்வுடைய தூதர் சுயமாக பேசியிருந்தால். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சபையிலிருந்து சட்டென எழுந்து அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் அவருடைய கையை பிடித்து, அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் அவர்களே, இப்பொழுது இங்கே என்ன நடந்தது என்று உங்களுக்கு தெரியுமா? கண் தெரியாதல்லவா? என்ன நடந்தது தெரியுமா? ஜிப்ரீல் வந்து என்னிடத்தில் என்ன சொன்னார் தெரியுமா? அபஸ வதவல்லா அன்ஜா அகுல் ஆமா வமா யுத்ரீக லஅல்லஹு யஸக்கா. முகத்தை திருப்பிக் கொண்டீர், கடுகடுத்து கொண்டீர் என்று அல்லாஹுவே ஆயத்தை இறக்கிவிட்டான். அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் அவர்களே, சொல்லும் பொழுதுதான் அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் அவர்களுக்கு தெரிகிறது, நாம் வராத இடத்திற்கு வந்து விட்டோம் போலும். அல்லாஹ்வுடைய தூதர் நம்முடைய சலாத்திற்கு பதில் சொல்லாமல் இருந்தது அவருக்கு கோபம் வந்திருக்கிறது போலும் என்று அப்பொழுதுதான் அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் அவர்களுக்கே தெரிகிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, கியாம நாள் வரை, உலகம் அழிகின்ற வரை அல்லாஹ்வுடைய தூதர் நடந்து கொண்ட இந்த சம்பவத்தை கண்டித்து அல்லாஹ் இறக்கிய இந்த ஆயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருக்கிற மக்களை எல்லாம் ஒன்று கூட்டி, அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் அவர்களோடு நான் நடந்து கொண்ட தவறை சுட்டிக்காட்டி அல்லாஹ் இறக்கிய ஆயத், அல்லாஹ் இறக்கிய அத்தியாயம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு ஓதி காண்பித்தார். என்ன காரணம்? இன் ஹுவ இல்லா வஹியு யூஹா. அவர் பேசுகிற ஒவ்வொரு பேச்சுக்கு சொந்தக்காரன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். இறக்குகிற வஹியை வமா அலைனா இல்லல் பலாஉல் முபீன், தெளிவாக எடுத்துச் சொல்வதுதான் நபிமார்களுடைய கடமை. அந்த அடிப்படையில் தன்னை கண்டித்து இறக்கி அருளப்பட்ட ஆயத்தாக இருந்தும் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஆயத்தை எடுத்து சொல்லி அதற்கு பிறகு என்ன நடந்தது தெரியுமா அன்பார்ந்த சகோதரர்களே? அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் எப்பொழுதெல்லாம் வருகிறார ஒரு சபையை நோக்கி, அந்த சபையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்து, உங்களின் மூலம் அல்லாஹ் என்னிடத்தில் இருக்கிற ஒரு தவறை சுட்டிக்காட்டி திருத்திய மிகப்பெரிய மகான் அல்லவா நீங்கள் என்று புகழ்ந்து பாராட்டியதான் அவர் மரணிக்கின்ற வரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு மதிப்பையும் மரியாதையும் கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அன்பிற்கும் பாசத்திற்கும் உரியவர்களே, இவர் எப்படிப்பட்ட உன்னதமான நபித்தோழர் தெரியுமா? மக்காவினுடைய ஆரம்ப காலகட்டத்தை இந்த இடத்தில் நினைவு கூர்ந்தால் அதற்கு பொருத்தமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே இஸ்லாமிய பிரச்சாரம் செய்தார்.
கடுமையான எதிர்ப்பு, ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு மிகப்பெரிய சோதனைகள், துன்பங்கள், உயிர் போகிற அளவுக்கு கொடுமைகள் அதிகமானது. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்தார்? 150 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற தாயிஃபுக்கு சென்றார். மக்காவை சுற்றி இருக்கிற அபூஜஹலுடைய குடும்பம், உத்துபா, சைபா, உமையாவுடைய குடும்பம், இப்னு ரபீஆவுடைய குடும்பம் பெரிய பெரிய குடும்பம். இவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் தொடர்ந்து நிராகரித்து கொண்டே இருந்த காரணத்தினால் நம்முடைய உழைப்பை, நம்முடைய ஆயுள் காலத்தை, நம்முடைய நேரத்தை அடுத்த கிராமத்திற்கு சென்று செலுத்தி அங்காவது இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வார்களே என்பதற்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃபுக்கு சென்றார். அங்கே இருக்கிற தலைவர்களை எல்லாம் முதலிலே வீடுகளில் போய் சந்தித்தார். நான் அல்லாஹ்வுடைய தூதர், நான் மக்களிடத்தில் சென்று இந்த மார்க்கத்தை சொல்லவா? உங்களிடத்தில் அனுமதி கேட்டுவிட்டு பொதுமக்களை சந்திக்கலாம் என்று நான் இருக்கிறேன் என்றெல்லாம் தாயிஃபுக்கு சென்று தலைவர்களை சந்தித்தார். எல்லா தலைவர்களும் பகிரங்கமாகவே புறக்கணித்தார்கள். பொதுமக்களை சந்திக்க போகும் பொழுது பொதுமக்களை தூண்டிவிட்டு கல்லால் அடித்து ஊரை விட்டு துரத்தினார்கள். மன வருத்தப்பட்டு தன்னுடைய வளர்ப்பு மகனும் அடிமையுமாகிய ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடைபயணமாக மீண்டும் மக்காவுக்கு வந்தார். மக்காவுக்கு வந்தாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் என்ன செய்கிறார்? வாராந்திர சந்தை, மாதாந்திர சந்தை என்று வியாபாரம் அதிகம் நடக்கக்கூடிய வியாபார சந்தைகளுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்லுகிறார். வியாபாரம் வாங்கி, பொருள்களை வாங்கி வீடு திரும்புகிற மக்களுடைய வழிகளை மறித்து, நான் யார் தெரியுமா? நான் அல்லாஹ்வுடைய தூதர். ஒரு 10 நிமிடம், ஒரு 5 நிமிடம் எனக்காக வேண்டி நீங்கள் நேரத்தை ஒதுக்க மாட்டீர்களா? ஒதுக்கினால் இந்த மார்க்கத்தை நான் சொல்லுவேனே, எனக்கு இறக்கப்பட்ட இறைவசனங்களை சொல்லுவேன். என்னை குறித்து விசாரித்து பாருங்களேன். நான் பொய் சொல்லக்கூடியவன் அல்ல. பதவிக்காக வேண்டி இப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டை நான் எடுக்கவில்லை. நான் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாதவன். நான் பெரிய ஒரு செல்வந்தனாக அந்த மக்காவிலே வாழ்ந்தவன் என்றெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி கடை வீதிக்கு வந்து போகிற மக்களை பின்தொடர்ந்து இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்லி இந்த மார்க்கத்தை வளர்த்தாராம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஹஜ்ஜுடைய காலம் வரும் பொழுது இந்த அரபு கோத்திர, குறைசி கோத்திர தலைவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய மன வருத்தம் ஏற்படுமாம். ஹஜ்ஜுடைய காலங்களில் கௌபாவிற்கு எத்துணை பேர்கள் வருவார்கள் வெளியூரிலிருந்து. அப்பொழுதெல்லாம் இந்த முஹம்மது தன்னுடைய புதிய கொள்கையை சொல்லி மக்களை குழப்பி அவர்களெல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டால் இஸ்லாம் வளர்ந்து விடும். நம்முடைய தலைமை பதவி, மக்காவை நாம் நிர்வகித்து வருகிற நம்முடைய தலைமை பதவி, நமக்கு இருக்கிற அந்தஸ்து எல்லாம் போய்விடும், முஹம்மது பெரியாளாகி விடுவார் என்பதற்காக வேண்டி ஹஜ்ஜுடைய காலம் வரும்பொழுதெல்லாம் இவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சிறிய தந்தை அப்பாஸ் அவர்களை கையிலே வைத்திருப்பார் எப்பொழுதும். என்ன காரணம்? அப்பாஸ் அவர்கள் இஸ்லாத்தை அன்றைக்கு ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அப்பாஸ் அவர்கள் வியாபாரம் நிமித்தமாக வெளியூருக்கு நிறைய போய் கொண்டு வந்த காரணத்தினால் யார் யார் எந்தெந்த ஊரை சார்ந்தவர் என்று நோட்டம் தெரியும் அவருக்கு. அப்போ அப்பாஸ் அவர்களை கையிலே வைத்துக்கொண்டு மினாவிலே 12, 13ஆவது நாள் கல்லடித்து விட்டு மக்கள் எல்லாம் கூடாரங்களிலே தங்கி கிளம்புகிற அந்த நடுநிசி இரவு, ஃபஜ்ருக்கு முன்னதாக உள்ள சஹர் நேரம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு கூடாரமாக செல்லுவார்களாம். சென்றால் முதலில் ஒரு 6 நபர்கள் மதீனாவிலே இருந்து ஹஜ் செய்வதற்காக வேண்டி வந்திருக்கிறார்கள். அந்த 6 நபர்கள் யாருடைய தலைமையிலே வந்திருக்கிறார்கள் என்றால் அஸ்அத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலைமையிலே வந்திருக்கிறார்கள். அவர்கள் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். அந்த 6 பேரும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கெல்லாம் போகிறார்களோ அங்கெல்லாம் மக்கள் புறக்கணித்து மக்கள்லாம் சென்று கொண்டிருப்பதை இந்த 6 பேரும் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். இறுதியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களிடத்திலே வந்தார்கள். நீங்கள் எல்லாம் யார், எங்கிருந்து வந்தீர்கள் என்று கேட்கிறார். நாங்களெல்லாம் மதீனாவிலே இருந்து வந்திருக்கிறோம். அப்படியா? நீங்கள் யூதர்களுடைய நண்பர்களா? ஆமாம், நாங்கள் யூதர்களுடைய நண்பர்கள். அப்படியானால் ஒரு 10 நிமிடம் 15 நிமிடம் நான் என்ன சொல்கிறேன் என்பதை கேட்டு நீங்கள் ஒரு முடிவெடுக்கக்கூடாதா? ஒரு 10 நிமிடம் எனக்காக வேண்டி நீங்கள் நேரம் ஒதுக்கக்கூடாதா? அந்த 6 பேரும் அமருங்கள், என்ன சொல்ல வருகிறீர்கள் என்று கேட்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர யாரும் இல்லை, நான் அல்லாஹ்வினுடைய தூதர் என்று இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படை கொள்கையை போதிக்கிறார். திருடக்கூடாது, விபச்சாரம் புரியக்கூடாது, குழந்தைகளை கொல்லக்கூடாது, அடிமைகளிடத்திலே நீதமாக நடக்க வேண்டும், யாரிடத்திலும் வம்பு தும்புகளுக்கு போகக்கூடாது, நன்னடத்தைகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதிக்கிறார். தன்னை ஒரு இறை தூதர் என்று சொல்கிறார்.
இந்த 6 பேரும் உடனடியாக இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வதற்கு அடிப்படையிலே ஒரு காரணம் இருந்தது சோர்களே. மதீனாவிலே இருக்கிற யூதர்கள் என்ன செய்வார்களாம், அவர்கள் குடியுரிமை பெற்றவர்கள் அல்ல, அவர்கள் வந்தேரிகள். ஏன் அவர்கள் மதீனாவிற்கு யூதர்கள் வந்தார்கள் என்ற சரித்திரத்தை நீங்கள் பார்ப்பதாக இருந்தால் சுருக்கமாக சொல்கிறேன். அவர்களுடைய மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், ஈசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தௌராத்திலும் இஞ்சிலிலும் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவார், முஹம்மது என்ற ஒரு இறை தூதர் எதிர்ப்புக்கு குடியேறி வருவார் என்ற முன்னறிவிப்பு செய்யப்பட்டிருந்தது. அந்த முன்னறிவிப்பை எதிர்பார்த்து யூதர்களுடைய அஜ்ரத்துமார்கள், யூதர்களுடைய மத குருக்கள், யூதர்களுடைய குடும்பமாக அவர்கள் மதீனாவிலே குடியேறினார்கள். அவர்கள் மதீனாவிலே குடியேறுவதற்கு என்ன காரணம் என்றால், தூதர் வந்தால் நாம் தான் முதலிலே தூதரை பின்பற்ற வேண்டும். காரணம் ஏன், தூதர் நம்முடைய பரம்பரையில் தான் வந்திருக்கிறார் என்று மதீனாவிலே குடியேறி இருந்தார்கள். குடியேறி அந்த தூதரை எதிர்பார்த்து வாழ்ந்து கொண்டிருந்தவன் தான் யூதர்கள். அப்போ இந்த 6 பேரும் தங்களுக்குள் பேசிக்கொள்கிறார்கள். நமக்கு மத்தியிலே சண்டை வரும் பொழுது மதீனாவிலே யூதர்கள், நாங்கள் ஒரு நபியை எதிர்பார்த்திருக்கிறோம், அந்த நபி வந்தால் அவரோடு சேர்ந்து உங்களை கடுமையாக நாங்கள் தாக்குவோம் என்று அடிக்கடி நம்மை பயமுறுத்துவார்களே, அந்த தூதர் தான் இவர் போலும், யூதர்களுக்கு முன்னதாகவே அல்லாஹ் நம்முடைய கண்களிலே காட்டிவிட்டானே இவரை என்று அந்த 6 பேரும் பேசிக்கொண்டார்களாம். அதில் ஒரு 2 பேர் சொன்னாராம், உடனடியாக நாம் இப்பொழுதே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வோம், ஏற்றுக்கொண்டு மதீனா செல்வோம், அப்பொழுது மதீனாவிலே நாம் தான் முதலில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவரை போல் ஆகும் என சொல்லி அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் அடிப்படையில் 6 பேரும் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அஸ்அத் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தலைமையில் வந்த கூட்டம். இந்த 6 பேரும் மதீனாவுக்கு சென்றார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, மதீனா சென்றால் இந்த 6 பேரும் அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்தது, அவருடைய முகத்திலிருந்து தென்பட்ட அந்த ஒளி, அவருடைய பேச்சினுடைய சாராம்சம், அவர் சொன்ன அல்லாஹ்வுடைய ஆயத், அவர் போதித்த அந்த நன்னடத்தை அத்தனையும் அவர்கள் 6 பேரும் மனனம் செய்து என்ன செய்தார்களாம், கடை தெருவிலே நின்று கொண்டு பேசினார்களாம். பேரித்தம்பள தோப்புகளுக்குள் மக்களை கூட்டமாக அழைத்து கொண்டு போய் பேச ஆரம்பித்தார்கள். ஒவ்வொரு வீடுகளிலும் போய் தலைவர்களை சந்தித்து பேச ஆரம்பித்தார்கள். ஒவ்வொரு தெருக்களிலும் போய் பேச ஆரம்பித்தார்கள். அவுஸ் கஸ்ரஜ் என்ற 2 கோத்திரம் இருந்தது. அவர்கள் பூர்வீக மக்கள், மதீனாவினுடைய பூர்வீக மக்கள். அந்த கூட்டத்திற்கு மத்தியிலே நின்று கொண்டு நாங்கள் ஒரு அற்புதத்தை பார்த்தோம். இந்த யூதர்கள் எந்த நபியை எதிர்பார்த்து இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறாரோ அந்த நபி அந்த மக்காவிலே நாங்கள் பார்த்தோம், மினாவிலே நாங்கள் பார்த்தோம். அவர் கூறிய ஆயத்தை சொல்லட்டுமா, அவர் சொன்ன போதனைகளை சொல்லட்டுமா, தினந்தோறும் பிரச்சாரம். அஸ்அத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலைமையில். அன்பார்ந்த சகோதரர்களே, ஜும்மாவுடைய நாளில் கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு பிரசித்தி பெற்ற ஒரு நபித்தோழர். அவர் வயோதிக பருவத்தில் தன்னுடைய மகனோடு பள்ளிக்கு வரும் பொழுதெல்லாம் ஜும்மாவுடைய நாளில் ஹய்யால சலா ஹய்யாலல் ஃபலா, தொழுகையின் பக்கம் வாருங்கள், வெற்றியின் பக்கம் வாருங்கள் என்று அந்த ஜும்மாவுடைய அழைப்பு கேட்டால் ஜும்மாவுக்கு பதில் சொல்லுவாராம். அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவத்தி தாம்மா வஸ்ஸலாத்தில் காயிமா ஆதி முஹம்மதனில் வஸீலத வல் ஃபதீலத என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பாங்கின் மறுமொழியாக துஆ சொன்ன பிறகு அந்த துஆவோடு ஒவ்வொரு ஜும்மாவிலும் இந்த கஅப் இப்னு மாலிக் என்ன செய்வாராம், யா அல்லாஹ் எங்களுடைய அஸ்அதுடைய மறுமை வாழ்க்கையை நீ சிறப்பாக்கி வை யா அல்லாஹ், எங்களுடைய அஸ்அதுடைய கபருடைய வாழ்க்கையை நீ சிறப்பாக்கி வை யா அல்லாஹ், எங்கள் அஸ்அத் அவர்களுக்கு மறுமையிலே சிறப்பான அந்தஸ்தை கொடு யா அல்லாஹ் என்று ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் துஆ செய்வாராம். அப்போ மகன் ஒரு நாள் கேட்டார், யாப்பா தந்தையே, வெள்ளிக்கிழமை பார்த்து நீங்கள் அஸ்அத் அவர்களுக்கு பிரார்த்தனை செய்ய என்ன காரணம் என்றார். மகனே, மதீனாவில் நாங்களெல்லாம் இஸ்லாம் என்னவென்று தெரியாமல் இருந்தோம். இந்த அஸ்அத் 6 நபர்களோடு மக்காவில் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு முதலில் மக்காவில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜமாத்தோடு கூட தொழ முடியாத நிலைமை. அர்க்கம் என்ற ஒரு நபித்தோழருடைய வீட்டில் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரகசியமாக தொழுது கொண்டிருந்த நிலைமை. தன்னுடைய 13 ஆண்டு காலத்திலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் ஜமாத்தோடு தொழவோ, ஜும்மா தொழுவோ, பெருநாள் தொழுகையோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் தொழ முடியவில்லை. ஆனால் பாருங்கள், இந்த 6 நபர்களோடு மதீனாவுக்கு சென்ற அஸ்அத் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் அனுமதி பெற்று முதலில் இஸ்லாமிய வரலாற்றில் ஜும்மா நடத்தியவர் என்ற பேருக்கும் புகழுக்கும் உரியவர் தான் அஸ்அத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நம்முடைய மக்களுக்கு, நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற நிறைய பேர்களுக்கு இந்த அஸ்அதுடைய பெயர்களை வைத்து நாம் நினைவுகூர கடமைப்பட்டிருக்கிறோம் என்ற சோர்களே. சரி, அந்த 6 பேர் போய் மதீனா முழுக்க போய் இஸ்லாமிய மார்க்கத்தை மெல்ல வளர்த்து ஒரு 15 நபர்களை சேமித்தார்கள். சேமித்து, நீங்களும் வாருங்களேன்,
நீங்களும் வந்து அந்த அல்லாஹ்வுடைய தூதரை பாருங்களேன், அவருடைய முகத்தை நீங்கள் பார்த்தே ஆக வேண்டும், நீங்கள் எப்படியாவது வந்துதான் ஆக வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் ஒரு 15 நபர்களை அழைத்து கொண்டு இந்த அஸ்அத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சேர்ந்து வருகிறார். வந்து சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு சொன்னீர்களே அந்த நல்ல நல்ல போதனைகளை இவர்களுக்கும் சொல்லுங்கள் என்று சொன்ன உடனே அந்த 15 நபர்களுக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதே போல மினாவுக்கு அடுத்தபடியாக இருக்கிற ஒரு பாலைவனத்திற்கு அருகிலே யாருக்கும் தெரியாத இரவு நேரத்திலே போய் பேசி அவர்களும் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார்கள். 6:15 ஆனது. போகும் பொழுது அஸ்அத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார், யா ரசூலல்லாஹ், நான் மதீனாவிலே போய் சொல்லும் பொழுது யாரும் எதிர்ப்பதாக இல்லை. மக்காவிலே உங்களுக்கு இருக்கிற எதிர்ப்பு போன்று மதீனாவிலே இல்லை. நிறைய பேர்கள் இஸ்லாத்திற்கு வருவார்கள் போலும். ஆகவே யா ரசூலல்லாஹ், நீங்கள் ஒன்று செய்யுங்களேன், திருக்குர்ஆனை நன்கு உணர்ந்த, மார்க்கத்தை நல்ல படித்த, தெளிவாக பேசக்கூடிய 2 தாயிகளை, 2 அழைப்பாளர்களை, 2 பிரச்சாரர்களை, 2 பேசக்கூடிய மார்க்கத்தை கற்றுணர்ந்த மௌலவிகளை யா ரசூலல்லாஹ் எங்களுக்கு நீங்கள் தாருங்களேன் யா ரசூலல்லாஹ். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 15 நபர்களும் சென்ற பிறகு மக்காவிலே வந்து ஆலோசித்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா போவதற்கு முன்னதாகவே அந்த மதீனாவில் ஒரு இஸ்லாமிய சாம்ராஜ்யம் உருவாவதற்காக வேண்டி, மதீனா முழுக்க இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்துச் சொல்வதற்காக வேண்டி காரணதரிசியாக அமைந்தவர்கள் யார் என்றால், ஒன்று முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவருடைய வரலாற்றை இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாம் பார்ப்போம். இரண்டாவது யாரை ரசூலுல்லாஹ் அனுப்புனாங்க தெரியுமா? இந்த அப்துல்லா இப்னு உம்மி மக்தூமை கூட அனுப்பினார். இந்த அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம், முஸ்அப் இப்னு உமைர் 2 பேரும் மதீனாவுக்கு சென்றால் மக்கள் கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் பதில், மக்கள் பேசுகிற சபையிலெல்லாம் போய் அமர்ந்து மார்க்கத்தை எடுத்துச் சொல்கிற பணியை அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம், 2 கண்ணும் தெரியாத ஒரு நபித்தோழர், மார்க்க வளர்ச்சிக்காக வேண்டி பாடுபட்ட மார்க்கம் அன்பார்ந்த சோர்களே நம்முடைய கையில் இன்றைக்கு இருக்க மார்க்கம். அவர் போய் அந்த மார்க்கத்தை எடுத்து சொல்லி திரும்ப அவருடைய அந்த பிரச்சாரத்தின் காரணமாக 70 நபர்கள் மீண்டும் படையெடுத்து மதீனாவிலே ஒரு ஆலோசனை கூட்டம் போடுகிறார்கள். என்ன ஆலோசனை? 73 ஆண்கள் 2 பெண்கள் அவர்கள் சேர்ந்து என்ன ஆலோசனை போடுகிறார்கள் தெரியுமா? தோழர்களே, நீங்கள் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு இறை தூதராம், ஆனால் மக்காவில் அவருக்கு என்ன நிலைமை தெரியுமா? மக்கள் எல்லாம் அவரை ஒதுக்கி மலை அடிவாரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நாமெல்லாம் இங்கே நல்ல நிலையில் இருக்கும் பொழுது அவர் அப்படி வாழலாமா? நாம் சென்று அவரை மதீனாவுக்கு அழைத்து வர வேண்டும் என்று சொல்லி ஹிஜ்ரி 13ஆம் ஆண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்து செய்த ஆண்டு அந்த ஆண்டுதான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க அவர்களும் ஒரு 70 நபர்கள் வருகிறார்கள். அப்பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட்டம் அதிகமான உடனே அப்பாஸ் அவர்களை அனுப்பி, அவர்களெல்லாம் யார், மதீனாவாசிகளா என்று பாருங்கள், அல்லது வேறு ஏதாவது உளவு பார்க்க வந்திருக்கிறார்களா, நமக்கு ஏதாவது தீங்கு செய்ய வந்திருக்கிறார்களா என்று பாருங்கள் என்று சொல்லி அப்பாஸ் அவர்களை முதல் கட்டமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மினாவுக்கு அருகிலே நடுநிசி ராத்திரி 1 மணி 1:30 மணி இரவினுடைய கடைசி பகுதி என்று ஹதீசுகளிலே வருகிறது. அப்பாஸ் அவர்கள் போய் எல்லோத்தையும் பார்க்கிறார்கள். நீங்கள் எல்லாம் மதீனாவாசிகளா? ஆமாம். எதற்காக வேண்டி வந்தீர்கள்? நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்பதாக வந்திருக்கிறோம். அப்படியா? அவரை நீங்கள் சந்திப்பதற்கு முன்னால் உங்களிடத்தில் ஒரு சில விஷயங்கள் நான் பேசட்டுமா? பேசுங்களேன் என்கிறார். அப்பொழுது இந்த அப்பாஸ் அவர்கள் இஸ்லாத்தை தழுவவே இல்லை. தன்னுடைய அண்ணன் மகனை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும், பத்திரமாக காப்பாற்ற வேண்டும். பேசுகிறார் மக்களிடத்திலே. அவர் இப்பொழுது எங்களுடைய ஊரில் ஒரு சில பாதுகாப்போடு அவர் இருக்கிறார். அவர் ஒரு இறைவனுடைய தூதர், அவர் நன்னடத்தை மிக்கவர், அவரை எங்கேயும் கூட்டிகிட்டு போய் நீங்கள் கொண்டு போய் எங்கேயும் கொண்டு தள்ளிடாதீங்க மக்கோ என்று அப்பாஸ் அவர்கள் அந்த துணியோடு மக்களை பார்த்து சொல்லுகிறார். அவர்கள் வாக்கு கொடுக்கிறார்கள். அப்படி நீங்கள் நினைக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் நாங்கள் ஒன்றுமல்ல, நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதரை வர சொல்லுங்கள் என்று சொல்ல அப்பாஸ் அவர்கள் போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் வந்த உடனே அந்த 70 பேரும் கேட்கிறார்கள், எங்களிடத்தில் நீங்கள் என்ன எதிர்பார்க்கிறீர்கள் என்று. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பதில், நீங்கள் அத்துணை பேரும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி, ஆரம்பத்தில் நான் சொன்னதை போல திருடக்கூடாது, விபச்சாரம் புரியக்கூடாது, உங்களுக்கு மத்தியிலே சண்டையிட்டு மாய்வதை அல்லாஹ் விரும்பவில்லை, போதை பொருள்களுக்கு நீங்கள் அடிமையாகிவிடக்கூடாது, குழந்தைகளை கொல்லக்கூடாது, வட்டி வாங்கக்கூடாது, தீமைகளை பெரும்பாவங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பட்டியல் போட்டார். அண்டை வீட்டுக்காரன் பசியோடு இருக்கும் பொழுது வயிறார உண்ணக்கூடாது, நன்னடத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். எல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொண்ட பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒப்பந்தம் போடுகிறார். அக்கபா உடன்படிக்கை என்று சொல்லப்படும். அந்த ஒப்பந்தத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார், வறுமை ஏற்பட்டாலும் செழிப்பு ஏற்பட்டாலும் என்னை நீங்கள் கைவிட்டு விடக்கூடாது. உங்களிடத்திலே நான் வந்தால்
எந்த நிலையிலும் இஸ்லாமிய மார்க்கத்தை நீங்கள் விட்டுவிடக்கூடாது. உங்களுக்கு எப்படிப்பட்ட கஷ்டங்களும் துன்பங்களும் வந்தால், நான் உங்களோடு வந்த பிறகு, நான் வந்துவிட்டேன் என தெரிந்த பிறகு உங்களுக்கு ஏதாவது இடையூறுகள் தந்தாலோ சோதனைகள் தந்தாலோ என்னை நீங்கள் விட்டுவிடக்கூடாது. எனக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும். நீங்கள் உங்களுடைய மக்களை பார்ப்பதைப் போல, உங்களுடைய தாய், உங்களுடைய மனைவி, உங்களுடைய மக்கள், உங்களுடைய சொத்து சுகம், இதை நேசிப்பீர்களே அதே போன்று என்னை நீங்கள் நேசிக்க வேண்டும் என்றெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார். அவர்கள் திரும்ப எல்லாவற்றையும் கேட்டுவிட்டு, யா ரசூலல்லாஹ், யூதர்களோடு ஒரு சில ஒப்பந்தம் போட்டு மதீனாவிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த ஒப்பந்தத்தை இதோ நாளொரு தேதியில் நாங்கள் முறித்து விடுகிறோம். இனி உங்களோடு இருக்கிற ஒப்பந்தம் தான் எங்களுக்கு தலையாய ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தத்தை நாங்கள் பாதுகாக்கிறோம். நீங்கள் வாருங்கள் யா ரசூலல்லாஹ். ஆனால் ஒன்று, நீங்கள் மதீனா வந்து இஸ்லாமிய சாம்ராஜ்யம் ஒன்று உருவாகி ஆட்சி உங்களுடைய கையிலே கிடைத்தால் எங்களை விட்டுவிட்டு நீங்கள் மக்காவுக்கு திரும்ப வருவீர்களா யா ரசூலல்லாஹ் என்று கேட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பதில், இனி நீங்கள் தான் நான், நான் தான் நீங்கள். உங்களுக்கு ஒரு கஷ்டம் என்றால் அது என்னுடைய கஷ்டம். உங்களுடைய உயிர் இனி என்னுடைய உயிர். நீங்கள் யாரை வெறுக்கின்றீர்களோ அவன் என்னுடைய வெறுப்புக்குரியவன். நீங்கள் யாரை நேசிக்கின்றீர்களோ அவர்கள் என்னுடைய நேசன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த வாக்கின் காரணத்தினால்தான் மக்காவை வெற்றி கொண்ட பிறகும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்ப அன்சாரிகளோடு மதீனாவுக்கு சென்று அங்கே வாழ்ந்து அங்கேயும் மரணித்தார். இன்றும் அவருடைய மன்னரை மதீனாவிலே தான் இருக்கிறார். இந்த 70 நபர்களும் அந்த ஒப்பந்தத்திலே சொன்ன ஒரு வாக்கு, யா ரசூலல்லாஹ், குறைஷிகள் எங்களை எதிர்த்தாலும் யூதர்கள் எங்களை எதிர்த்தாலும் உங்களை நாங்கள் பாதுகாக்கிறோம். ஆனால் எங்களுக்கு சொர்க்கம் கிடைக்குமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த வாக்கு, அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தை தருவான். இப்படி மதீனாவில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மதீனாவினுடைய காலடி எடுத்து வைப்பதற்கு முன்னதாகவே, மதீனாவினுடைய மக்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேரடியாக சென்று பார்ப்பதற்கு முன்னதாகவே மதீனாவில் மெல்ல மெல்ல இந்த மார்க்கத்தை வளர்த்து இஸ்லாமிய சாம்ராஜ்யம் உருவாவதற்கு அடிப்படையான காரணமான நபர்களில் முதன்மையானவர் தான் 2 கண்ணும் தெரியாத நம்முடைய பார்வையில் அற்பமான அந்த இறை தூதருடைய தோழர்களில் ஒருவரான அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம். அன்பார்ந்த சோர்களே, மதீனாவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்றால் எத்தனையோ பெரிய பெரிய சஹாபாக்கள் எல்லாம் இருக்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மஸ்ஜிது நபவியிலே பாங்கு சொல்லுகிற பொறுப்பை அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் தான் செய்ய வேண்டும் என்றார். உங்களுக்கெல்லாம் ஹதீஸ்களை நீங்கள் படிக்கும்போது தெரியும், சஹருடைய நேரத்திலும் அல்லது ரமலான் அல்லாத கேலங்களில் தஹஜ்ஜுடைய நேரத்திலும் சவுதி அரேபியாவிலே இன்று வரை 2 பாங்கு சொல்லப்படும். ஒன்று தஹஜ்ஜுடைய பாங்கு, இன்னொன்று ஃபஜ்ருடைய பாங்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா போன உடனே மஸ்ஜித் நபவியை கட்டி எழுப்பிய பிறகு சொன்னார், பிலால் அவர்களே, நீங்கள் வந்து அதிகாலை பொழுது மக்கள் எல்லாம் அந்த தஹஜ்ஜுத் தொழுகை தொழுகிற பாங்கை நீங்கள் சொல்லுங்கள். என்னுடைய அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் ஃபஜ்ருடைய பாங்கை சொல்லட்டும் என்று பாங்கு சொல்லுகிற பொறுப்பை அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் அவர்களுக்கு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அன்பார்ந்த சோர்களே, நீங்கள்லாம் கேட்டால் ஆச்சரியப்படுவீர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போருக்காக வேண்டி பத்ர் போர் என்றோ உஹது போர் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போருக்காக வேண்டி சென்றால் அந்த பாராளுமன்றத்துடைய தலைவர் யார் தெரியுமா? அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம். இவர் என்னுடைய பிரதிநிதி, இவருக்கு நீங்கள் கட்டுப்பட வேண்டும் நான் வருகிற வரை. அல்லாஹ்வுடைய தூதருடைய உத்தரவு. ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் அவ்வளவு நேசித்தார் அன்பார்ந்த சோர்களே? 2 கண் தெரியாவிட்டாலும் இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும், உங்களில் சிறந்தவர் யார் தெரியுமா? யார் உங்களில் சிறந்தவர்? தக்வா உடையவர். அல்லாஹ்வே அவருடைய தக்வாவை குறித்து பேசியிருக்கிறானே. அது மட்டுமல்ல அன்பார்ந்த சோர்களே, இந்த அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் என்ற இந்த பிரசித்தி பெற்ற இந்த நபி தோழர், சுபஹானல்லாஹ், எந்த அளவுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இவரை கண்ணும் கருத்துமாக பார்க்கிறான் பாருங்கள். சுபஹானல்லாஹ். ஒரு கட்டத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போருக்கு ஒரு அறிவிப்பு செய்கிறார். எல்லாம் போருக்கு தயாராகுங்கள் என்று ஒரு அறிவிப்பு செய்கிறார். அப்பொழுதெல்லாம் போருக்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். வாகனம் இருந்தும் வசதி வாய்ப்புகள் இருந்தும் நிறைய பேர்கள் போருக்கு வராமலேயே பின்தங்கி ஒரு சில காரணங்களை சொல்லி 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 போருக்கு வராமலே போவார்களாம். ஒரு கட்டத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 4வது அத்தியாயத்தின் 95வது வசனத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறக்கினான். இந்த 4வது அத்தியாயத்தின் 95வது வசனத்தை கொஞ்சம் கூர்ந்து நீங்கள் பிறகு நீங்கள் படித்து பார்க்க வேண்டும் சகோதரர்களே. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன சொல்கிறான் தெரியுமா? லா யஸ்தவில் காயிதூன மினல் முஃமினூன
லா யஸ்தவில் காயிதூன மினல் முஃமினீன கைரு வல் முஜாஹிதூன ஃபீ சபீலில்லாஹ் பி அம்வாலிஹிம் வல் அன்ஃபுஸிஹிம். முதலில் இப்படித்தான் ஆயத்து இறங்கியது. நான் வாசித்ததை போலத்தான் முதலில் ஆயத்து இறங்கியது. எப்படி? லா யஸ்தவில் காயிதூன மினல் முஃமினீன கைரு மினல் முஃமினீன வல் முஜாஹிதூன ஃபீ சபீலில்லாஹி பி அம்வாலிஹிம் வல் அன்ஃபுஸிஹிம். தங்களுடைய உயிரை, தங்களுடைய பொருளாதாரத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்க போருக்கு வருகிறார்களே அவர்களை காட்டிலும், எல்லா வசதி இருந்தும் போருக்கு வராமல் இருக்கிறார்களே அவர்கள் எந்த வகையிலும் சிறந்தவர்கள் அல்ல. இந்த ஆயத்து இறங்கிய உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஆயத்தை எழுதுகின்ற, திருக்குரானை எழுதுகின்ற ஸைத் பின் ஜாபித் அவர்களை அழைத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அப்துல்லா இப்னு உம்மி மக்தும் அருகிலே இருக்கும் பொழுது எழுத சொல்கிறார். என்ன எழுத சொல்கிறார்? ஸைத் அவர்களே வாருங்கள், அல்லாஹ் ஒரு ஆயத்தை இறக்கி இருக்கிறான். என்ன ஆயத்? லா யஸ்தவில் காயிதூன மினல் முஃமினீன வல் முஜாஹிதூன ஃபீ சபீலில்லாஹி வ பி அம்வாலிஹிம் வல் அன்ஃபுஸிஹிம். போருக்கு வருகின்ற, போருக்கு தயாராகின்ற மூமீன்களை காட்டிலும் போருக்கு வராமல் இருக்கிற மூமீன்களுக்கு எந்த சிறப்பும் இல்லை. அவர் எழுத போகும் பொழுது கண் தெரியாத அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் அழுக ஆரம்பித்தார். யா ரசூலல்லாஹ், அப்போ நாங்களும் போருக்கு வராமல் திண்ணையிலே படுத்துறங்கி கொண்டிருக்கிறோமே, அப்போ எங்களுக்கு சிறப்பில்லையா? இந்த கண் தெரியாத இந்த ஒரு நிலை நானா உண்டாக்கினேன்? அல்லாஹ் வல்லவா உண்டாக்கினான் யா ரசூலல்லாஹ், இது என்ன யா ரசூலல்லாஹ்? அப்போ போருக்கு வருகிற உங்களோடு இருக்கிற மக்களை காட்டிலும் நாங்கள் சிறப்பில் குறைந்தவர்களா, அந்தஸ்தில் குறைந்தவர்களா, அல்லாஹ்வுடைய கருணையில் குறைந்தவர்களா, பதவியில் நாங்கள் குறைந்தவர்களா யா ரசூலல்லாஹ்? என்ன யா ரசூலல்லாஹ் என்று சொன்னவுடனே உடனே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திரும்ப அந்த ஆயத்தில் ஒரு வரியை சேர்த்தினான். உலில் லரர வைரு உலில் லரர. யாருக்கு கண் பார்வை இல்லையோ, யார் முதிய வயதை அடைந்திருக்கிறாரோ, யாருக்கு உடல் ஆரோக்கியம் இல்லையோ அவர்களை தவிர. சுப்ஹானல்லாஹ். அன்பார்ந்த சகோதரர்களை பார்த்தீர்களா? அந்த அப்துல்லா இப்னு உம்மி மக்தூமுடைய ஏக்கம், கண் தெரியாவிட்டாலும் நடக்கக்கூடிய போரில் எப்படியாவது பங்கெடுக்க வேண்டுமே என்கிற ஒரு ஆர்வம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த ஆயத்தில் இறக்கிய வார்த்தை கைரு உலில் லரரி. யாருக்கு கண் பார்வை, முதிய வயது, நோய் போன்ற காரணங்கள் இருக்கிறதோ அவர்களை தவிர, அவர்கள் அதற்கு சமமானவர்கள் என்ற ஆயத்து இறக்கியும் அவர் சமாதானமாகவில்லை. அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் சமாதானமாகவில்லை. போர் நடந்தது, யாருக்குமே தெரியாமல் போர் தளபதிகளோடு சேர்ந்து அவரும் போருக்கு போய்விட்டார். ஒரு கட்டத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கிறார், போரிலே வந்து நிற்கிறார் அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம். நீங்கள் ஏன் இங்கு வந்தீர்கள் அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் அவர்களே? உங்களுக்கு தான் விதிவிலக்காயிற்று. இல்லை யார சொல்லலாம், நானும் போரிலே பங்கெடுப்பேன், நானும் போரிலே பங்கெடுப்பேன். எப்படி நீங்கள் பங்கெடுக்க முடியும்? எதிரிகளை தாக்க பார்வை உண்டா? ஆயுதத்தை பிடித்து யாரை தாக்க வேண்டும் என்கிற பார்வை உண்டா உங்களுக்கு? அல்லாஹ் தான் வைரு உலில் லரரி, உங்களுக்கு விதிவிலக்கு என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிவிட்டானே, பிறகு ஏன் வந்தீர்கள்? இல்லை யா ரசூலல்லாஹ், நான் போரிலே இருப்பேன், என்னுடைய கையில் ஒரு கொடியாவது தாருங்கள், நான் பிடித்து கொண்டு அப்படியே இருக்கிறேன் ஒரு இடத்தில். ஒரு கொடியாவது என்னுடைய கையிலே தாருங்கள், நான் பிடித்து கொண்டு அப்படியே ஒரு இடத்திலே நிற்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஏற்கனவே முன்னரே முகம் சுளித்த காரணத்தினால் அபசவத்தவல்லா என்ற அத்தியாயமாகவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறக்கி இருக்கும் பொழுது அவரோடு வம்புதும்புகளுக்கு போகலாமா? இந்த கொடியை பிடிங்கள். கருப்பு நிற கொடியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையிலே கொடுத்து அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் போரிலே நின்றார்கள் என்று பார்க்கிறோம். சுப்ஹானல்லாஹ். இரண்டு கண்ணும், உடல் ஆரோக்கியமும், நல்ல பொருள் வளமும், மனைவி மக்களும், குடும்பங்களும், வீடும், அந்தஸ்தும் நமக்கு இருந்தும் அன்பார்ந்த சோர்களே, நமக்கு இருக்கிற மார்க்க பற்றி பார்த்தீர்களா? அவருக்கு இருந்த ஒரு மார்க்க பற்றி பார்த்தீர்களா? ஒரு கட்டத்தில் யார சூழல்லா, மழை அதிகமாகி விட்டது, சேரும் சகதியுமாக இருக்கிறது யார சூழல்லா, என்னை அழைத்து வருகிற நபர் இல்லை யார சூழல்லா, ஆகவே நான் ஜமாத்தோடு தொழ வேண்டுமா, நான் வீட்டில் தொழுதால் போதுமா யார சூழல்லா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் வீட்டில் தொழுங்களேன் அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம். அவர் சென்றார். சென்ற உடனே ரசூலுல்லாஹ், அப்துல்லா இப்னு மக்தூமே, என்ன யார சூழல்லா, பாங்கோசை உங்களுடைய காதிலே விழுகிறதா? விழுகிறது யார சூழல்லா. அப்படியானால் எப்படியும் நீங்கள் பள்ளிக்கு வந்துதான் ஆக வேண்டும். பள்ளிக்கு வந்தார். கண் தெரியாத அந்தகர் வந்தார் பள்ளிக்கு. இரவு பகலாக அல்லாஹ்வுடைய பள்ளியோடு வாழ்க்கையை கழித்தார். ஜமாத்தோடு தொழுதார். மக்களுக்கு தொழுகைக்கு அழைப்பு விடுகிற அளவுக்கு உன்னதமான இடத்திலே இருந்தார். அன்பார்ந்த சகோதரர்களே, பாருங்கள், அல்லாஹ் விசாரிப்பான் ஒவ்வொரு மனிதர்களையும்.
முஸ்லிமிலே ஒரு செய்தி இடம்பெற்றிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வினுடைய 2 அருட்கொடைகளை மனிதர்களில் பெரும்பான்மையினர்கள் வீணடிக்கிறார்கள். அல்லாஹ்வினுடைய 2 அருட்கொடைகளை மனிதர்களில் பெரும்பான்மையினர்கள் வீணடிக்கிறார்கள். என்ன 2 அருட்கொடை? அல்லாஹ் வழங்கிய ஆயுள் காலம், தன்னுடைய ஆயுள் காலம் முழுக்க வீணடிப்பது, உலக ஆசாபாசங்களுக்காக வேண்டிய அதை செலவு செய்வது. 2வது, அவர்களுக்கு வழங்கிய ஆரோக்கியம். இது குறித்தும் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். உங்களுக்கு நான் தந்த ஆயுள் காலத்தை எப்படி நீங்கள் செலவு செய்தீர்கள்? உங்களுக்கு தந்த உடல் ஆரோக்கியத்தை எதற்காக வேண்டி நீங்கள் பயன்படுத்தினீர்கள்? அர்ஷினுடைய நிழலை குறித்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, அல்லாஹ்வுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய வணக்கத்திலேயே தன்னை ஊறி திளைத்தவன் அல்லாஹ்வுடைய அர்ஷுக்குரியவன், அல்லாஹ்வுடைய பள்ளியோடு அதிகம் தொடர்பு வைத்தவன் அல்லாஹ்வுடைய அர்ஷுக்குரியவன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படி அன்பார்ந்த சகோதரர்களே நாம் இருக்க வேண்டும். இஸ்லாத்தோடு உள்ள ஒரு ஈடுபாடு, சொர்க்கத்தை நேசிக்க வேண்டும் சகோதரர்களே, அல்லாஹ்வை நாம் நேசிக்க வேண்டும் சகோதரர்களே. புனிதமிக்க இந்த ரமலானுடைய மாதம் நம்முடைய வாழ்வில் எத்துணை ரமலானுடைய மாதம் வந்து போயிருந்தாலும் இந்த ரமலானுடைய மாதம் நம்முடைய வாழ்வில் ஒரு திருப்பு முனையாக அமைய வேண்டுமா இல்லையா? எதற்காக வேண்டிய இந்த வரலாறுகளை எல்லாம் நாம் கேட்கிறோம் சகோதரர்களே? கண் தெரியாத மக்கள் மத்தியில் எந்த ஒரு மதிப்பும் மரியாதையும் இல்லாத அன்பார்ந்த சகோதரர்களே, இஸ்லாத்தினுடைய ஒரு மகத்துவத்தை நீங்கள் பாருங்களேன். 2 கண்ணும் தெரியாது. கற்பனை நீங்கள் உங்களை செய்து பாருங்களேன். 2 கண்ணும் தெரியாது. யாருடைய உதவி இல்லாமல் எந்த வேலையும் செய்ய முடியாது. அப்படி இருந்தும் அவருடைய உள்ளத்தில் என்றைக்காவது ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்திருக்குமா? நான் ஒரு தனித்தவன், எனக்கு யாரும் இல்லை, குடும்பம் இல்லை, சமூகம் இல்லை, அந்தஸ்து இல்லை, யாரும் இல்லை என்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்திருக்க வேண்டுமா? வராதா? எல்லோருக்கும் சாதாரணமாக வரும். ஆனால் அந்த இஸ்லாமிய சமூகத்தில் அந்த அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் அவர்களுக்கு 2 கண்ணும் தெரியாமல் இருந்தும் அவர் நான் தனித்தவன் என்கிற நிலை அவருக்கு இல்லை. எனக்கு பின்னால் ஒரு இறை தூதர் இருக்கிறார், எனக்கு பின்னால் மிகப்பெரிய ஒரு சமூகம் இருக்கிறது, எனக்கு பின்னால் அல்லாஹ் இருக்கிறான், எனக்கு பின்னால் மிகப்பெரிய என்னை நேசிக்கின்ற ஒரு சமூகமே இருக்கிறது என்கிற ஒரு எண்ணம், ஒரு ஆசை, ஒரு விசுவாசம் அவருடைய உள்ளத்தில் இருக்க போய்த்தான், யா ரசூலல்லாஹ் போரில் கொடியையாவது தாருங்கள், நான் பிடித்து கொண்டாவது மூலையிலே நிற்கிறேன் என்று சொன்னாரே, அவர் எங்கே? நாம் எங்கே? அன்பார்ந்த சகோதரர்களே, நாம் எங்கே? அவர் எங்கே? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போரிலிருந்து திரும்ப வரும் பொழுது தோழர்களை பார்த்து சொன்னார்கள், நீங்கள் நடக்கின்றீர்களே, உங்களோடு மதீனாவில் இருக்கிற என்னுடைய திண்ணை தோழர்களும் உண்டு என்றார்கள். நீங்கள் ஒவ்வொரு கணுவாய்களை தாண்டுகின்றீர்களே போர்க்காலத்தில், நீங்கள் தாண்டும் பொழுது என்னுடைய திண்ணை தோழர்களும் மதீனாவிலே உங்களோடு இருக்கிறார்கள். நீங்கள் போர் செய்கிறீர்களே, அந்த போரில் என்னுடைய திண்ணை தோழர்களும் இருக்கிறார்கள் என்றார்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சஹாபாக்கள் கேட்டார்கள், அவர்களெல்லாம் மதீனாவில் அல்லவா யா ரசூலல்லாஹ் இருக்கிறார்கள், எப்படி அவர்களும் எங்களோடு இருக்கிறார்கள் என்று சொல்கிறீர்கள்? உங்களுடைய நன்மையில் அவர்களுக்கும் பங்குண்டு. நீங்கள் அடைவதைப் போல அவர்களும் நன்மையை அடைகிறார்கள். என்ன காரணம்? அவர்களிடத்திலே வாகனம் இருந்தால், அவர்களிடத்திலே ஆரோக்கியம் இருந்தால், அவர்களிடத்திலே வர முடியும் என்கிற ஒரு நிலை இருந்தால் அவர்களும் வந்திருப்பார்களே போர்களுக்கு. ஏன் வர முடியவில்லை? பலகீனம், இயலாமை. அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு நாள் இந்த திண்ணை தோழர்கள் எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் வந்து முறையிட்டார்கள், யா ரசூலல்லாஹ், நிறைய செல்வந்தர்கள் மதீனாவிலே ஜகாத்து கொடுக்கிறார்கள் யா ரசூலல்லாஹ், அந்த வசதி உள்ளவர்கள் எல்லாம் உம்ராவுக்கு போறார்கள் யா ரசூலல்லாஹ், ஹஜ்ஜுக்கு போறார்கள் யா ரசூலல்லாஹ், வசதி உள்ளவர்கள் எல்லாம் வாகனத்தை வைத்துக் கொண்டு உங்களோடு போருக்கு வருகிறார்கள் யா ரசூலல்லாஹ், இந்த நன்மைகள் எல்லாம் எங்களுக்கு கிடைக்காதே யா ரசூலல்லாஹ், இந்த நன்மைகள் எல்லாம் எங்களுக்கு கிடைக்காமல் போகிறதே யா ரசூலல்லாஹ். திண்ணை தோழர்கள் எல்லாம் ரசூலுல்லாஹ்வை அழைத்து ஒரு நாள் ஒரு மீட்டிங், ஒரு ஆலோசனை கூட்டம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு என்ன மறுமையில் அல்லாஹ் சொர்க்கம் தர வேண்டும், அவ்வளவுதானே தோழர்களே, நீங்கள் ஒன்று செய்யுங்களேன், சுபஹானல்லாஹ் 33 முறை, அல்ஹம்துலில்லாஹ் 33 முறை, அல்லாஹு அக்பர் 33 முறை, லா இலாஹ இல்லல்லாஹ் 1 முறை, 100 முறை நீங்கள் தஸ்பீஹ் சொல்லிக் கொண்டு இருங்கள், அல்லாஹ் உங்களுக்கு எல்லா வகையான அந்தஸ்தையும் தருவான் என்றார்கள். எல்லாம் வட்டமிட்டு சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், தக்பீர் சொல்ல ஆரம்பித்தார்கள், திக்ர் சொல்ல ஆரம்பித்தார்கள். வசதி படைத்தவர்கள் பள்ளிக்கு வந்தார்கள். இதென்ன புதுமையான வழக்கமாக தெரிகிறதே, இது என்ன புதுமையான திக்ர் மாதிரி தெரிகிறதே என்று சொல்லி வசதி படைத்தவர்களும் பள்ளிக்கு வந்து அவர்களும் தக்பீர் சொல்ல ஆரம்பித்தார்கள். மீண்டும் திண்ணை தோழர்கள் எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் ஒரு மசூரா, யா ரசூலல்லாஹ், ஒன்றை காணித்து தந்தீர்கள், நாங்கள் செய்து கொண்டிருந்தோம், அதையும் இந்த வசதி படைத்தவர்கள் செய்கிறார்களே யா ரசூலல்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்து கொண்டு சொன்னார்கள், அது அல்லாஹ்வுடைய விதி, அதற்கு மேல் ஒன்றும் செய்ய முடியாது, நீங்கள் உங்களுடைய பணிகளை தொடருங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று நாம் ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே,
அல்லாஹ்வுக்காக வேண்டி முற்றிலும் தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்தவர்கள் தான் அந்த உத்தம சஹாபாக்கள். அதிலும் குறிப்பாக அந்த திண்ணையிலேயே சற்றேறக்குரிய 10 ஆண்டு கால மதீனாவினுடைய ஆரம்ப நிலையிலிருந்து இடையிடையே மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு 1-2 வருடங்கள் அந்த திண்ணையிலே வாழ்க்கையை கழித்தாலும் திண்ணையில் இருந்து கொண்டு அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேண்டி தன்னுடைய வாழ்க்கையை கழித்த அன்பர்களை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் சகோதரர்களே. உங்களுடைய வாழ்வில் நினைத்து பார்க்க வேண்டும் சகோதரர்களே. ஒரு 10 நாள் அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலில் இஅ்திகாஃப் இருக்கிற உங்களுக்கு தெரியும், குடும்பம் இல்லாமல், மனைவி மக்கள் இல்லாமல், வியாபார சிந்தனை இல்லாமல், அல்லாஹ்வுடைய பள்ளியிலே ஒரு தனித்து எந்த வகையான ஒரு தொடர்பும் இல்லாமல் நீங்கள் அல்லாஹ்வுடைய பள்ளியிலே 10 நாள் இஅ்திகாஃப் இருக்கிறீர்களே, அதுதான் உங்களுடைய வாழ்வினுடைய 10 வருட வாழ்வு, 15 வருட வாழ்வு என்றால் எத்துணை பேர் இஸ்லாத்தில் இருப்போம் சகோதரர்களே? எத்தனை பேர் இஸ்லாத்தில் இருப்போம்? என்றைக்கே இஸ்லாத்தை விட்டு ஓடி இருப்போம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்ம அனைவர்களுக்கு ஈமானுடைய உறுதியை நமக்கு அதிகமாக்க வேண்டும். ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் அவர்களை அழைத்து கேட்கிறார், உம்மி மக்தூமே, உங்களுக்கு எப்பொழுது இந்த கண் பார்வை போனது? அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், சிறிய வயதிலேயே என்னுடைய கண் பார்வையெல்லாம் போய்விட்டது யா ரசூலல்லாஹ் என்று சொன்னார். பார்த்தால் உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்து விட்டார்கள். சுப்ஹானல்லாஹ், அந்த ஹதீஸை நீங்கள் படிக்கத்தான் வேண்டும் சகோதரர்களே. உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்து விட்டார். வந்து சொல்கிறார், தோழர் முகம்மதே, உம்முடைய தோழர் அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் இருக்கிறாரே, சிறிய வயதில் கண் போயிருந்தாலும் தன்னுடைய கண் போனதே என்பதற்காக வேண்டி அவர் என்றைக்கும் அல்லாஹுவை நிராசைப்பட்டதே கிடையாது. எல்லோருக்கும் அல்லாஹ் கண் பார்வை கொடுத்திருக்கிறானே, நமக்கு மட்டும் இல்லாமல் போயிட்டேன் அல்லாஹ்வை குறித்து ஒரு நிராசைப்பட்டவே கிடையாது. ஆகவே அல்லாஹ் அவரை என்ன செய்தான் தெரியுமா? அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தில் உன்னதமான மாளிகையை கொடுத்து விட்டான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் சொன்னார்கள், நீங்கள் சொர்க்கவாசியாம். இதோ ஜிப்ரீல் வந்து சொன்னார், சொர்க்கத்தில் உன்னதமான அந்தஸ்தாம் உங்களுக்கு, இதோ ஜிப்ரீல் வந்து சொன்னார் என்று நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, 2 கண்ணும் தெரியாமல் வாழ்வு முழுக்க முழுக்க அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேண்டி. எப்படிப்பட்ட மார்க்க அறிஞர்! மதீனாவில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்வதற்கு முன்னதாகவே போய் 2 கண்ணும் தெரியாமல் கடை வீதிகளிலும் பேரித்தம்பள தோப்புகளிலும் பெரிய பெரிய தலைவர்களையும் சந்தித்து இந்த மார்க்கத்தை எடுத்து சொன்ன அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திண்ணை தோழர்களாக, உத்தம சீலர்களாக, அல்லாஹ்வுடைய தூதர்களோடு வாழ்ந்து தன்னுடைய வாழ்வையே அர்ப்பணித்த அந்த ஒட்டுமொத்த சஹாபாக்களுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமையில் உயர்வான அந்தஸ்தை வழங்க வேண்டும். அவர்களோடு அல்லாஹ் நம்மையும் சொர்க்கத்திலே ஒன்று சேர்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதரோடு நம்மை அல்லாஹ் மறுமை சொர்க்கத்தில் ஒன்று சேர்ப்பானாக. வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி